வணக்கம். நம்ம இன்னைக்கு தைராய்டை பற்றி பார்க்கலாம். தைராய்டுங்கிறது எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு இன்னைக்கு பரிச்சயமான ஒரு வார்த்தை தான். சாதாரணமாக ஒருத்தர் வெயிட் அதிகமானாங்க கூட இன்னைக்கு தைராய்டு தொந்தரவு இருக்குமா அப்படின்னு ஒரு நினைக்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அளவுக்கு அவேர்னஸ் வந்துருக்குது. இருந்தாலும் இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் தெளிவான புரிதலுக்காக இந்த வீடியோ பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தைராய்டுங்கிறது ஒரு நாளமில்லா சுரப்பி. இது நம்முடைய கழுத்தில் முன்பகுதியில் குரல் வலிக்கும் கீழ்ப்பகுதியில் பட்டர்ஃப்ளை ஷேப் ஒரு வடிவத்தில் இது இருக்கும். இது எப்படின்னா நம்ம உடம்புல மூளை எப்படி வேலை செய்யுதோ உடல் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது மூளை தான். அதே மாதிரி நம்ம உடலில் நடக்கூடிய அனைத்து மெட்டபாலிசம் சில க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த தைராய்டு கிளாண்டு தான். அதனால தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. மற்ற உறுப்புல சில வேலை உடம்புல ஒரு சில குறிப்பிட்ட வேலையை மட்டும் தான் செய்யும். அதனால அந்த அதனுடைய ப்ராப்ளம் வச்சுன்னா அந்த குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் மட்டும் அஃபெக்ட் ஆகும். ஆனால் தைராய்டு கிளாண்டுங்கிறது நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லுலையும் நடக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுனால இதில் ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துட்டாங்க கூட உடல் ஃபுல்லாக இருக்கிற அனைத்து செல்லுமே பாதிக்கப்படும். அதனால இந்த தைராய்டு கிளாண்டுங்கிறது நம்ம உடம்புல ரொம்ப மிக முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்குது. மூளை எப்படி நம்ம உடம்பை ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுறது அதை ஈக்குவலாக ஒரு கண்ட்ரோல் பண்ணுறது இந்த தைராய்டு கிளாண்டு தான். இந்த தைராய்டு கிளாண்ட் என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னா 3 ஹார்மோன் செக்ரேட் பண்ணுறது. நம்ம உடனே நினச்சிக்குவோம் T3, T4, TSH நினச்சிக்குவோம். அப்படி இல்லை, TSHங்கிறது தைராய்டு கிளாண்டில் செக்ரேட் ஆகாது. இது நம்ம மூளையில் ஆன்டீரியர் பிட்யூட்டரிங்கிற ஒரு உறுப்பு தான் TSH செக்ரேட் பண்ணுது. தைராய்டுங்கிறது T3, T4, கால்சிட்டோனின் அப்படிங்கிற 3 ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. கண்ட்ரோல் பண்ணுறது தான் TSH. சரிங்களா? அதனால் நம்ம தைராய்டு கிளாண்டுங்கிறது முன்பகுதியில் இருக்குது. இது T3, T4 அப்படி 2 ஹார்மோன் முக்கியமான ஹார்மோன் செக்ரேட் பண்ணுது. இதில் இருக்கிற சி செல்ஸ் கால்சிட்டோனின்ங்கிற ஹார்மோன்ஸ். இது போன் மெட்டபாலிசம், கால்சியம் மெட்டபாலிசம், போன் மெலனேஷனுக்காக யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன். சரி, இந்த தைராய்டு மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடலில் நடக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்ணுது. மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதோ குறைக்கிறதோ இது பண்ணுது. க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய வளர்ச்சிகள், ஒவ்வொரு செல்லோட வளர்ச்சிகளை இது கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது. மெயினாக குழந்தைகளுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹார்ட் ரேட்டை இது கண்ட்ரோல் பண்ணுது. பாடி டெம்பரேச்சர் இது கண்ட்ரோல் பண்ணுது. உணவு குழாயோட மூமெண்ட்டு, அதில் நடக்கூடிய வளர்ச்சி மாற்றங்கள், அதனுடைய அப்சார்ப்ஷன் இந்த தைராய்டு கிளாண்ட் தைராய்டு ஹார்மோன் தான் கண்ட்ரோல் வச்சுக்கிறது. பாடி டெம்பரேச்சர் சீராக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ரீப்ரொடக்டிவ் உறுப்புகளில் இது டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லேடிஸ்க்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிளை இதை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த மாதிரி இது சொல்லிக்கிட்டே போகலாம். உடலில் இருக்கிற அனைத்து உறுப்புகளுக்குமே இந்த தைராய்டு ஹார்மோன் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் நினச்சிக்குவோம் இங்கே கழுத்து வீக்கமாக இருந்துச்சுன்னா தைராய்டு கிளாண்டு தான் வீச்சுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு கொழுப்படினால வரக்கூடிய வீக்கம் இதுக்கு தைராய்டுக்கு சம்மந்தம் கிடையாது. இது கழுத்தோட கீழ்ப்பகுதியில் இந்த இடத்துல இருக்கும், பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும். இது நார்மலாக பார்க்கறதுக்கு சரியாக தெரியாது, கொஞ்சம் வீக் அடைஞ்சாதான் தெரியும். இது வீக் அடைஞ்சாதான் தைராய்டு பிரச்சனை வருமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஷேப் கண்ணு கூட தெரியாமல் இருக்கும், வேலை செய்யாமல் இருக்கலாம். சில பேருக்கு வீக் அடைஞ்சிருக்கும், அந்த மாதிரி குறைபாடு இருக்கலாம் வாய்ப்பு. இது ஒவ்வொன்றா நம்ம பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது தவிர இன்னும் வரக்கூடிய வீடியோகளில் ஒவ்வொரு தைராய்டு குறைபாடுகள், தைராய்டு கம்மியாக சிறந்தால் என்ன ஆகும், அதிகமாக செக்ரேட் ஆச்சுன்னா என்ன ஆகும், இதுக்கு என்னென்ன டயட் எடுத்துக்கலாம், ஏதாவது எக்ஸசைஸ் உண்டா, எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோக்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.